தல அஜித்தோட நேர்கொண்ட பார்வை படத்தை பற்றி இப்போ ரீசெண்டாக எந்தவித அப்டேட்டும் வராமல் இருக்குது. கடைசியாக படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆனதோட சரி, அதுக்கப்புறம் படக்குழுவை சேர்ந்தவங்க ரொம்பவே சைலண்டாக இருக்காங்க. இந்த நிலையில் படத்தோட ரிலீஸ் தேதியை பற்றி ஒரு அப்டேட் ஒன்று இப்போ கிடச்சிருக்கு. ஏற்கனவே தல பர்த்டே அன்னைக்கு, அதாவது மே 1 படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் படத்தோட ரிலீஸ் தேதி தள்ளி போயிருக்கு அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். படத்தோட படப்பிடிப்பை ஏப்ரல் முதல் வாரத்துக்குள்ள முடிச்சிருவாங்க அப்படிங்கிற விஷயமும் இப்போ தெரிய வந்திருக்கு. அதே நேரம் நேர்கொண்ட பார்வை திரைப்படம் வரப்புற ரம்ஜானுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ரம்ஜான் வீக்கெண்டில் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரம்ஜான் பண்டிகை மே 5 ஆரம்பித்து ஜூன் 4 முடியுது. அந்த வகையில் மே 30 அப்படி இல்லைனா ஜூன் 5 இல்லைனா ஜூன் 6 இந்த தேதியில் படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. படத்தோட ரிலீஸ் தேதி தள்ளி போயிருக்கிறதால ஃபேன்ஸ் அந்த அளவுக்கு ஒரி பண்ணிக்கிற மாதிரி தெரியல. ஆனால் படத்தை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் வராமல் இருக்கிறது தான் ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏற்கனவே பல பேருக்கு இந்த படத்தை பற்றியான கதை தெரியும். பிங்க் படத்தை கூட பார்த்துருப்பாங்க. அதனால கூட ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் இருக்காங்க. ஆனால் பிங்க் படத்துக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அந்த வகையில் 2-3 சாங்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில ஃபைட் சீக்வன்ஸையும் ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ஃபைட் ரெயின் எஃபெக்ட் நடக்கிற ஃபைட் அப்படிங்கிற விஷயம் இப்போ தெரிய வந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம தலையோட கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அநேகமாக தமிழ் புத்தாண்டுக்கு படத்தோட டீசரை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஆனால் சொல்ல முடியாது. 10 நிமிஷம் முடிய அனௌன்ஸ் பண்ணிட்டு டீசரை எப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த படத்தில் மாஸ் எலமெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. 10 ஸ்டன் பாய்ஸை பறக்க விடுறதும் தொண்டை கீழே கத்தி கத்தி டயலாக் பேசுறது மட்டும் மாஸ் கிடையாது. பில்லா ஆரம்பம் இது மாதிரி படங்களில் ஒரு சாதாரண வாக்கிங் ஸ்டைல்லையே தலை எந்த அளவுக்கு மாஸ் காட்டியிருப்பாரு அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரியான ஏகப்பட்ட சீன்ஸை நம்ம இந்த படத்தில் பார்க்கலாம். அது எல்லாத்தையுமே ஈவன் பிஜிஎம்ல பார்க்கும்போது சொல்றதை விட பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அடுத்த படம், அதாவது தலைவரோட 166வது படத்தை பற்றி எந்த விதமான அப்டேட்டும் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ இந்த படத்துல வந்து ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்திருக்கு. தலைவரோட 166வது படத்தை ஏஆர் முருகதாஸ் தான் டைரக்ட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி அப்டேட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அந்த விஷயம் இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்றாரு அப்படிங்கிற விஷயம் இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த படத்துல நயன்தாரா தான் ஃபீமேல் லீட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு சந்தோஷ் சிவன் ஒளிப்பதிவு பண்றாரு. இந்த படம் ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட படமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்துல என்ன மாதிரியான ரோல் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடைச்சிருக்கு. நம்ம சூப்பர் ஸ்டார் இந்த படத்துல ஒரு போலீஸ் ஆஃபீஸரா நடிக்கிறாராம். நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் 3 முகம் படத்தில் அலெக்ஸ் பாண்டியன் அப்படிங்கிற ரோலில் வந்து கெத்து காட்டியிருப்பாரு. அந்த வகையில் அலெக்ஸ் பாண்டியன் கேரக்டரை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் ஆக போகிறதாகவும் மேஜர் போர்ஷன்ஸை மும்பையில் ஷூட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.